ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்டியஸ். எல்லாம் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். டிவிஎஸ் அப்பாச்சி R310 இந்த பைக்கோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். த அல்டிமேட் ரேசிங் வெப்பன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த பைக் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக் பற்றி சிம்பிளாக சொல்ல போனால் இந்த பவர் பேக் டெக்னாலஜிக்கல் மார்வல் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த பைக்கில் சம் ஷார்ட் ஆஃப் டிசைன் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் என்டையர் டெக்னாலஜி இந்த பைக்கில் வந்து மாற்றிருக்காங்க. ரேசிங் ஸ்டாண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக வர மாதிரி சைட் ப்ரெசன்ஸ் பார்த்தாவே இந்த ஷார்க் இன்ஸ்பயர்ட் டிசைன் நல்ல ஒரு அக்ரெசிவ் லுக்கை வந்து தருது அப்படின்ட்டு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்ட்ரீம்லைன் கான்செப்ட்டில் வந்து இந்த பைக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் உள்ள ஏரோடைனமிக் ட்ராக் கோஎஃபிஷியன்ட்லாம் ரொம்பவும் கம்மியாக, அதுக்கப்புறம் நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த பைக் வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். ரேசிங் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் இதில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இந்த பைக் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், மேப்ஸ், நேவிகேஷன் ஃபீச்சர்ஸ், அது எல்லாமே இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் அப்படி என்னென்னா ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீரோல் கிளிப்பில் வந்து பார்த்துட்டு நேரம் நமக்கு ரிவ்யூக்குள்ளே போய் at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. What keeps you up at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. Oh, yeah, I think that we've all had enough. Sick of dealing with the old plan. They know that we're calling it wrong. You got me like, oh, yeah, I think that we've all had enough. They know that we're calling it wrong. Hey, it's too late to try to go contain it. A generation fueled by creation. We live lives on a small screen nation. We control the airwaves, no negotiation. I refuse to think we need saving. Something good will come from creation. And when we think that the world is too anxious, we'll adapt, evolve, survive and save it. What keeps you up at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. What keeps you up at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. நம்மளுக்கு ஒன்று ரிவ்யூ டிவிஎஸ் அப்பாச்சி R310 ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவான ஸ்போர்ட்டிவ் ஸ்டான்ஸ் இந்த பைக் தருது அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த ஷார்க் இன்ஸ்பயர்டு டிசைன்லாம் பார்க்க போனால் நல்ல ஒரு ஏரோடைனமிக் டீட்டெயிலிங் இந்த பைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது பைஎல்இடி டெக்னாலஜி உள்ள ஹெட்லாம்ப்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஹெட்லாம்ப் யூனிட்ஸுமே நமக்கு வந்து LED டெக்னாலஜி தான் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎல்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேட் ஷாட் ஆஃப் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. என்டர் எல்இடியும் ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலான கிளாஸ்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்க்கு உண்டான லோகோ, அதுக்கப்புறம் சம் ஷார்ட் ஆஃப் டிசைன் கிராஃபிக்ஸ் ஒர்க்கெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் இந்த லைட் போர்ஷன் மட்டும் பார்த்தாவே நல்ல ஒரு அக்ரெசிவான லுக் இந்த பைக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கான வைசஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைடில் வந்து அப்படியே நோட் பண்ணி பார்த்தா நம்மளோட மட் ஃப்ளாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மட் ஃப்ளாப்ஸ்ல வந்து வர ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளோட சஸ்பென்ஷன் ப்ரொடெக்ட் பண்ணுறதே நம்மளால பார்க்கலாம். அது ABS ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு சஸ்பென்ஷன் ஃபோக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு கோல்டன் ஷார்ட் ஆஃப் கலரில் டிசைன் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் நமக்கு கிடைக்கிறது இன்வெர்டட் ஃபோக் டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் வந்து கிடைக்குது. பிரேக்ஸ் பற்றி பார்க்கும்போது நமக்கு 300 mm ஆஃப் பெட்டல் டைப் டிஸ்பிளே சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நார்மலாக டுவல் சேனல் ABS வந்து கிடைச்சிடும். ABS இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்க்க போனால் இதில் இந்த பைக்கில் வந்து கிடைக்கிறது வந்து மோட் சென்சிட்டிவ் ABS தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அர்பன், ஸ்போர்ட், ட்ராக், அதுக்கப்புறம் ரெயின் மோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ABS ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து மாறும். டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கும்போது நமக்கு 110/70 R17 அலாய் வீல்ஸ் உள்ள டயர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் ஒரு அப்பியரன்ஸை பார்க்க போனால் நல்ல ஒரு லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ட்ராக்கில் உள்ள பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கார்னரிங்லாம் எடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த லோ ப்ரொஃபைல் டயர் தரும் அப்படின்ட்டு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்டிக்கர் ஒர்க் வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. R310 பேட்சிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா DOH ரிவர்ஸ் இன்க்ளைனுக்கான பேட்சிங், டு நாட் பிளாக் அப்படின்றதுக்கான ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பைக்கில் உள்ள ஏரோடைனமிக் கான்செப்ட் ஒரு ஸ்ட்ரீம்லைன் கான்செப்டை மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஜினுக்கு தேவையான ஏர், அதுக்கப்புறம் இன்ஜின்லேருந்து வெளியில் வர அந்த ஹாட் ஏர்லாம் ஈஸியாக நம்ம ரைடரை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இன்ஜினியரிங் இந்த பைக் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷன், அந்த கில்ஸ் மூலமாக நமக்கு இன்ஜின்லேருந்து வர ஹாட் ஏர் வந்து ரைடரை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ரைடரை விட்டு வெளியில் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் வந்து அந்த டிராஃபிக் ரைடிங்களோ இல்லை ட்ராக் ரைடிங்களோ பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. இன்ஜின் வர ஹீட் கீழே வந்து டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் பிளாக்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் மூலமாக தான் நமக்குள்ளான இன்ஜின்குள்ளான ஏர் வந்து உள்ளே போகும். இன்ஜின் கூலிங் உண்டான ஏர் வந்து உள்ளே போகும். இந்த பைக்கோட இன்ஜினோட டெக்னாலஜி பற்றி பார்க்க போனால் இந்த பைக்கில் வந்து ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்க்க முடியும். நமக்கான எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட
பின்னாடி சைடில் வந்து வரும். அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ரேம் எஃபெக்ட் மூலமாக இன்ஜின் கொண்டாட இன்டெக் ஏரெல்லாம் வந்து போகும்போது நம்மளுக்கு இந்த பைக்கில் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர் வந்து ரொம்பவும் அதிகமாக அக்ரெசிவாக லைட் வெயிட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் வந்து இந்த சைடு வந்து வச்சுக்கிறதுனால நம்மளோட எக்ஸாஸ்ட்லேருந்து, அதாவது இந்த இதுலேருந்து தெர்மல் எனர்ஜி வந்து வெளியில் வர எனர்ஜி வந்து இன்ஜின் வந்து எந்த விதமான அஃபெக்டும் பண்ணாது. அதாவது எக்ஸாஸ்ட் தெர்மல் எனர்ஜி ஹீட்னால இன்ஜின் ஹீட் வந்து அதிகமாகுது. இது வந்து டைவர்ட் ஆகி பைக் விட்டு வெளியில் வந்து போயிடும். இந்த டெக்னாலஜி பற்றி சிம்பிளாக சொல்ல போனால் லைட் வெயிட்டில் இருக்கிற இன்ஜின்லேயே ஹையர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இது மூலமாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் செட்டப் பற்றி பார்க்கும்போது இந்த பைக்கில் வந்து டெலிஸ் ஃப்ரேமிங் செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் போல்ட் ஆன் சப் ஃப்ரேம் செட்டப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேஸ் பெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சிங் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேமோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்க போனால் ரொம்பவும் லைட் வெயிட்டில் இந்த பைக்கு தேவையான டைனாமிக் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலாம் இந்த ஃப்ரேம் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ நமக்கு இன்ஜின் செட்டப் வந்து பார்த்துருவோம். இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணிருக்கு 312.2 cc லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வித் ஆயில் கூலிங் டெக்னாலஜி இந்த பைக்கில் வந்து இருக்குது. கேம் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டூவல் ஓவர் கேம் ஷாஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ராக்கர் ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் கோட் ராக்கர் ஆர்ம்ஸ் கொடுக்கறதுனால ஹை ரெவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர் வந்து இந்த பைக்கில் மாறாமல் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பவர் நமக்கு 35 PS ஆஃப் பவர், அதுக்கப்புறம் 27 Nm ஆஃப் டார்க் வந்து இதில் வந்து கிடைக்குது. இது வந்து நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக் மோடில் இந்த மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் urban அண்ட் ரெயின் மோடில் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இது எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா இந்த பைக்கில் யூஸ் பண்ணுங்க டிரைவ் பை வயர் டெக்னாலஜி, அது த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ECU கண்ட்ரோல் த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும். அதனால டிஃப்ரெண்ட் டைவ் மோட் சென்சிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் அண்ட் பவர் டார்க் ரேஞ்ச் வந்து நமக்கு ECU வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நமக்கு ரியர் வீல் லிங்கேஜ் பற்றி பார்க்க போனால் ஸ்விங் ஆன் டைப் ரியர் வீல் லிங்கேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான லிங்கேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிளச் பற்றி பார்க்க போனால் நமக்கு ஸ்லிப்பர் கிளச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ரியர் டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்க போனால் ரியரில் நமக்கு வந்து கிடைக்கிறது 150/60 R17 டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லோ ப்ரொஃபைல் டயர் ரியர்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ட்ராக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு டயர் ஹக்கர்ஸ் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹை மவுண்டட் ரியர் டைல் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியர் டைல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. RR310 பேட்சிங் வந்து கிடைக்குது. ரியர் சீட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ரைடருக்கான லம்பார் சப்போர்ட்லாம் இந்த வந்து நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு குஷன் டைப் ஆஃப் செட்டப் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கான சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பி ஷார்ட் ஆஃப் ஹை ஃபங்க்ஷனிங் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டர் எர்கனாமிக்ஸ், ஸ்போர்ட்டியர் எர்கனாமிக்ஸ் இந்த பைக்கில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்னரிங் உண்டான அந்த ஸ்கூப்ட் அவுட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்மளோட டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க் மொத்தமாக நல்ல ஒரு சில்வர் ஃபினிஷில் உள்ள கவரில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிவிஎஸ்க்கு உண்டான பேட்சிங் நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாச்சிக்கு உண்டான பேட்சிங் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் இன்ஸ்பயர்டு ரியர் டைல் லாம்ப்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்க்க விச் இஸ் LED. நெக்ஸ்ட் நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் நம்ம எல்லாம் இங்கே வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் எக்ஸாஸ்ட் டைப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்ஸ் பற்றி பார்க்கணும்னா ரியரில் வந்து நம்மளுக்கு 240 mm பெட்ரோல் டைப் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் நம்மளுக்கு அதே மோட் சென்சிட்டிவ் ABS பேக்கேஜும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் பேக்ஸ்லாம் நல்லா ஒரு ரப்பர் ஷார்ட் ஆஃப் ப்ரீமியம் ஃபுட் பேக்ஸ் அந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்க முடியுது. நமக்கான டேங்க் ஷவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாச்சிக்கான பேட்சிங் அதில் வந்து பார்க்க முடியுது. நமக்கான கில்ஸ்க்கான செட்டப் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக சொன்ன மாதிரி ஷார்ப் இன்ஸ்பயர்டு டிசைனில் வரதுனால நமக்கான கில்ஸோட செட்டப் வந்து இடத்துல வந்து பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்மளோட ஷவுட்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் LED யூனிட் அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிப் ஆன் டைப் ஆஃப் ஹேண்டில் பார் வித் ட்ரிபிள் லேம்ப் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ட்ரெலிஸ் ஃப்ரேம் செட்டப் இந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படின்ட்டு சொல்லலாம். நமக்கான த்ராட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெங்க்த் டைப் ஆஃப் த்ராட்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரேசிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனோட இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் பவர் ஸ்டார்டர் நமக்கு இது வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் நமக்கு பிரேக் ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கு கிளச்சுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா லைட்டர் டைப் ஆஃப் கிளச் அண்ட் பிரேக் தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கியூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட கிளஸ்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லாம்ப்க்கு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபிஎம் லோ பீம் ஃபங்க்ஷனுக்கு உண்டான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரனுக்கு உண்டான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட கிளஸ்டர் வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். இதுதான் நமக்கான பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதுக்கான டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே ஷார்ட்ஸில் வந்து பின் பண்ணுறேன். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணுறேன். அது வந்து பார்த்துங்க வியர் ஆஃப் த கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு காட்டுது. இதில் நமக்கான பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வர மாதிரி அந்த ட்ரிப் மீட்டர், லேப் டைமர், ஆவரேஜ் கிலோமீட்டர், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் மைலேஜ், அதுக்கப்புறம் நமக்கான மோட்ஸ் கண்ட்ரோல்ஸ் இது வந்து வந்துடுது. இதோட ரிவ்யூ வந்து பார்க்காதவங்க பார்த்துருங்க. அது வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அதனால நான் இப்போ அதை வந்து சொல்ல விரும்பல. நெக்ஸ்ட் பைக்கோட டைமென்ஷன் பற்றி பார்க்கும்போது நமக்கு 174 kg ஆஃப் கர்வ் வெயிட், அதுக்கப்புறம் 8 mm சேட்டலைட், அதுக்கப்புறம் 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இவ்வளோ கம்மியாக வச்சுக்க அந்த ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்காகவே சொல்லலாம். ஜஸ்ட் நான் இப்போ சொன்னது ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர்ஸ் ஆஃப் RR310 மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து இன்னும் சூப்பரான டெக்னாலஜியெல்லாம் இந்த பைக்கில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ஷார்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இதில் வந்து ஷார்ட்டாக போட்டதுக்கு இன்னொரு காரணமே யாரும் வீடியோ வந்து 10 minutes மேலே போனால் கிளிக் பண்ணி வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ வந்து எல்லாரும் வந்து வியூ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக
ஒரு கான்செப்ட்டில் தான் நான் வந்து இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லி வந்து முடிச்சுக்கிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தன் பை ஃப்ரம் கிறிஷ் வியூஸ்.